வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நம்ம பாலக் பன்னீரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பாலக்கீரையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரையை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 கப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம பாலக்கீரையை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து பாலக்கீரையை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்துடலாம். இது நிறம் மாறாமல் இருக்கிறத நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். பாலக் பன்னீருக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாலக்கீரை பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 முழு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேனில் சூடான உடனே 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பிரிட்ஜியில் போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ லிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் திரிஞ்சு நல்லா இது மாதிரி வந்திருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். பாலக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கலர் இந்த கலரில் இருக்கும். இது நல்ல கரெக்டான கலர். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடான உடனே காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். 3 பூண்டு பல்லும் ஜிஞ்சர் கொஞ்சமும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாலக் பன்னீர் மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எதுக்கு ஒன்றாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.